ஒரு பெரிய பசுமையான காடு. அங்கே பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்தக் காடின் ராஜா ஒரு பலமான சிங்கம். ஒரு நாள் மதியம் சிங்கம் மர நிழலில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கே விளையாடிக் கொண்டே ஓடிக்கொண்டிருந்தது. அது கவனிக்காமல் சிங்கத்தின் மேல் ஏறி ஓடிவிட்டது. திடீரென சிங்கம் விழித்தது. கோபமாக எலியை தனது பெரிய கையால் பிடித்தது. பயந்து நடுங்கிய எலி, "தயவு செய்து என்னை விடுங்கள் சிங்கராஜா. ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன்" என்று கேட்டது. அதைக் கேட்ட சிங்கம் சிரித்தது. "நீ என்னைப் போல பெரிய சிங்கத்துக்கு எப்படி உதவ முடியும்?" என்று நினைத்தது. ஆனால் சிங்கம் நல்ல மனம் கொண்டது. "சரி, போய்விடு" என்று எலியை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து ஒரு வேட்டைக்காரன் அந்த காட்டில் வலை போட்டான். அதில் கவனிக்காமல் சென்ற சிங்கம் சிக்கிக் கொண்டது. சிங்கம் வலையில் இருந்து வெளியே வர முயன்றது. ஆனால் முடியவில்லை. அது பலமாக கத்தி உதவி கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட சிறிய எலி உடனே ஓடி வந்தது. "பயப்பட வேண்டாம் சிங்கராஜா, நான் உங்களை காப்பாற்றுகிறேன்" என்று சொன்னது. அது தனது கூர்மையான பற்களால் வலையை மெதுவாக கடிக்க ஆரம்பித்தது. சில நேரத்தில் வலை கிழிந்தது. சிங்கம் விடுதலையாக வெளியே வந்தது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக, "நன்றி நண்பா, நான் உன்னை சிறியவன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீ பெரிய உதவி செய்தாய்" என்று கூறியது. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர்.